ஹே மை ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோஜோ சங்கராந்தி எப்படி போச்சு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. இங்கே வந்து அந்த ராதாகிருஷ்ண கோவில் இருக்குது இல்லைங்க, அதில் வந்து நகை வேறு திருடு போயிடுச்சுங்க. அது நாளைக்கு அந்த டீட்டெயில் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். எப்படி திருடு போச்சு, யாரை எடுத்திருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு நாளைக்கு நான் அதனுடைய டீட்டெயில் சொல்கிறேன். உங்களுக்கு அது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வாங்க என்னுடைய வீடியோ பார்க்கலாம். நான் வந்து முருகருக்கு பூ கட்டிட்டேன். இவ்வளோ அழகா மாலை மாதிரி. இன்னும் நூல் கட் பண்ணணும். நல்லா இருக்குங்களா? இதெல்லாம் வந்து நார்மலாக செம்பருத்தி பூ. ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து வெயிட் செக் பண்ணணும் நம்ம. வாங்க இன்றைக்கான வெயிட் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வெயிட் செக் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பேச வேண்டியதெல்லாம் மற்றதை பேசிக்கலாம். வாங்க வாங்க சீக்கிரம் போகலாம். 0ல் இருக்குது. தொண்ணூற்றி 700 சரிங்களா? ஓகே, திருப்பிங்க. 91,700 இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி வாங்க பார்ப்போம். ମନ୍ଦିରକୁ ଆସିବା ମୋତେ ଯାଇ କ'ଣ କରୁଛି ଦେଖିବା। ସାଙ୍ଗମାନେ ଆଜି ଯାଉଛି ମନ୍ଦିର, ଯାଇ ଆସିନି। ମୋ ମାଆ ଏଇଠି ଅଛନ୍ତି ମନ୍ଦିର। ମୁଁ ଜେଜେମା ପାଖରେ ଆସିନି। ଜେଜେମା କହିଥିଲେ ତୁ ଯା, ମୁଁ ଆସୁଛି। ପଛରେ କହୁଥିଲା, ମୋ ମାଆ କଲ୍ କରି କହୁଥିଲା ତପନ କେଉଁଠି ଅଛୁ? ମୁଁ କହୁଥିଲି ମା ମୁଁ ଅଛି ଘରଲ କଉ ଯାଇத்துன்னு கொண்டு போய் தப்பன ஏற்றி வச்சு டர்ன் பண்ணோம். இங்கே பாருங்கள், இப்போ இங்கே இருக்கிற செடிங்களெல்லாம் வந்து உள்ளே வந்து போயிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் எல்லா செடிங்களும் வாங்கிட்டு வந்து வச்சாதான் வந்து நமக்கு செடிங்க வளரும், இது பூங்க கிடைக்கும். வாங்க நம்ம பூ பறிச்சிடலாம். பாப்பாரை கெத்து எப்படியா ஸ்மெல் எவ்வளோ பெருசு କାହିଁକି ଆଉ କିସ କରିବା? କେତେ ଭିଟାମିନ୍ ଦେଇଥାଉ, ଆମ୍ବ ମଣ୍ଡା ଫଣ୍ଡା ସବୁ ମୁଁ ଦେବି. அண்ணி வந்து வெத்தலை, ஸ்வீட் வெத்தலை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதை நான் எப்போவுமே சாப்பிட மாட்டேன், பட் ஆனால் இன்னைக்கு நான் சாப்பிட்றேன். இதான் ஸ்வீட் பீடா, ஸ்வீட் வெத்தலை. நனிமு காஜி மாமா இந்த வீடியோ பார்த்தாருன்னா கண்டிப்பாக கேட்பாரு, நான் வாங்கி கொடுத்தா நீ சாப்பிட மாட்டேன், இப்போ சாப்பிட்றியா அப்படின்ட்டு என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அன்னி கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ என்ன நல்லாயிருக்கு, நானும் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். சாயந்தரமாக கோபால்புரம் போவேன், அப்போ தான் வாங்கிட்டு வந்து தரணும். ஓகே பாய். இந்த போர்டு தாங்க வாங்கிட்டு வந்தாங்க புதுசு. எடா கோட்டிகாஸ்டி பாலேஸ்வர்ட்டோ ஏடா இது బాలేశ్వర్லேருந்து வர వచ్చాங்க. బాలిగుత్తారో కావు அரட்டா புருணா. அங்கே இருக்கிறது பழசு, இது இந்த அண்ணா கிட்ட இருக்கிறது புதுசு.
பார்ப்போம். இதுக்குள்ளே தாங்க அன்றைக்கி அவ்வளோ எறும்பு இருந்தது. से लो ओल्डेज रिपोर्टेज ना किचे ए नहीं किचे अपनी हां समन तो सेटा एटा नुवा नुवा से तुम पकड़ो छी पूर्ण टेस्टिंग करते तापर ए कथा था हो ठीक इतने थीबो बोलो लागी जो फिर रिटर्न जो बोला रिटर्न जो तो फरक ठीक न दे से कोनटा करा पेला से चेक करो जी सेटा किच्छु करिबनाला पापा ततर डांस क्लास போயிட்டு வரும்போது சாருக்கு வந்து குப்சுப் வேணுமா சாப்பிடுங்க. மார்க்கெட்டுங்க இப்போ இங்கே பலாப்பழம் கிடைக்குதான்னு பார்க்கணும். இங்கே கிடைக்கலையாங்க. இந்த ரோட்லேயே நேராக போனோமா பார்ப்போம். போய் பார்ப்போம். கிடச்சதுன்னா வாங்கிட்டு வருவோம், இல்லைன்னா விட்டுடுவோம். இன்றைக்கி வந்து அழகழகாக பீடா கடைலாம் போட்டு வச்சுருப்பாங்க. இருங்க உங்களுக்கு நான் எங்கன்னா பீடா கடை இருக்கான்னு பார்த்து காமிக்கிறேன். நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா ஸ்வீட் கடை போட்டிருக்காங்க. நம்ம எப்போவுமே பானிபூரி சாப்பிட்ற கடைக்கு பக்கத்தில் போயிட்டு வந்து வரும்போதே வந்து பலாப்பழத்தை எண்ணெய் கிடைக்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா வரும்போதே கறி எடுத்துகிட்டு வந்துட்டு சிக்கனை எடுத்துகிட்டு வந்து அவசரமாக செஞ்சுட்டு 5:15 வந்தேன். அவசரமாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தோசை ஊற்றிட்டு குளிச்சுட்டு வீடு வாசலாம் பெருக்கின வேற சாமி கும்பிட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இதில் நடுவில் ஒரு வேலை நடந்ததுங்க. இந்த டிப்ரெஷன் வாங்கல்ல, அந்த டிப்ரெஷன் எனக்கு நடந்ததுங்க. என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மாவு குண்டாங்குள்ளே தானே தோசை ஊற்றிட்டு கல்லில் தோசை ஊற்றிட்டு குண்டாங்குள்ளே தானே போடணும். எடுத்து எண்ணெய் இதுக்குள்ளே போட்டேங்க நான். ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க, எனக்கு நடந்த கூத்து இருக்குது பாரு இன்னைக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அரி ஒரே சிரிப்பு பார்த்துட்டு அதுக்கு சொல்கிறான், இப்படி கையை வச்சு டிப்ரெஷன் நீ வீடியோவில் வராதப்பா அப்படின்றான். வேணாம் டிப்ரெஷன் அப்படின்னு எனக்கு ஆகுறேன். எனக்கு ஒரே சிரிப்பு. எனக்கு என்ன அந்த அளவுக்கு ஆயிடுச்சிங்க. நல்லமா நாங்கள் சாப்பிடும்போது பார்க்கலாம் எப்படி சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் சாப்பிட போகிறோம். எப்படி சமைச்சிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா, வாங்க சூப்பராக சாப்பிட்லாம். ஆனால் மீன் சாப்பிட்ணுன்னு தான் ஆசையாக இருக்குது. பட் மீன் வாங்கி ஒரு ஆளுக்கு என்னத்தடா மீன் குழம்பு வைக்கிறது அப்படின்னு சொன்னது. கண்டிப்பாக நான் மாமாவை இதுக்காகவே மீன் சாப்பிட்ணுன்றதுக்காகவே மாமாவை வர வைக்கணும். இப்போ வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சிக்கன் கிரேவி, தோசை. இதுதான் இன்னைக்கு வந்து சாப்பாடு எங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம வச்சு கொடுக்கலாம் அரிக்கு. அவருக்கு எப்போவுமே லெக் பீஸ் தான் பிடிக்கும். அவர் சொல்லியே வாங்குவார் கடையில். நான் சொல்கிறேனோ இல்லையோ அவரே சொல்லுவார், லெக் பீஸ் வச்சு கொடுங்க அப்படின்ட்டு. அதுக்கு வந்து 3 தோசை. ஓகேங்களா, இப்போ எனக்கு தோசை வச்சுக்கலாம். நானும் சாப்பிட தான் போகிறேன். நைட்டில் இருக்கிறேன், அதனால பரவாயில்ல, நான் சாப்பிட்லாம். ஆனால் இன்றைக்கி ஸ்வீட் தான் சாப்பிட்லாம். ஸ்வீட் சாப்பிட்டா பல்லு கெட்டு போயிடும். 2 தோசை எடுத்துக்கிட்டேன் நான். ஓகே, நான் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா சாப்பிட்றோம். பாய். பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் எல்லாருக்கும்.